வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு கிராமரு பார்ட் 10 பார்க்க போகிறோம். அந்த பார்ட் 10ல் என்ன கிராமர்னா ப்ரிப்போசிஷனு. இது எல்லாமே புக் பேக்கில் உள்ள ப்ரிப்போசிஷனு. புக் பேக்கில் பேஜ் நம்பர் 44 45 இருக்குது. ப்ரிப்போசிஷன் சொல்லிட்டு ஒரு டைமண்ட் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னு ஆனு அட்டு எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த அது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டு கீழே பின்னாடி அடுத்த ஸ்லைடில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதுல ப்ரீ பொசிஷன் தான் சொல்லணும். ப்ரீனாக்கா அடிஷனல் சொல்லணும். பொசிஷன்னா இடம். ஸோ அந்த லெட்டர் வந்து எங்கே அடியும்னாக்கா அடிஷனலாக அந்த இடத்துல வந்து அமையும் அப்படிங்கிறதான் ப்ரிப்போசிஷன் நம்ம சொல்லுவோம். ப்ரீனா அடிஷனல், ப்ரீனாக்கா அடிஷனல் அர்த்தம், பொசிஷன்னாக்கா இடம். ஸோ அடிஷனலாக அந்த இடத்துல வந்து அமையக்கூடிய பேருக்கு தான் அந்த இடத்துல ப்ரீபோசிஷன் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லுவோம். இதில் 3 மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னு ஆனு அட்டு. இன்னு ஆனு அட்டு எங்கே அப்படின்னாக்கா ஸோ டைம் அண்ட் லொக்கேஷன் பிளேஸு 3 தெரிவிக்கக்கூடியதான் இன்னு அண்டு அட்டு அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறோம். இன்னு ஆனு அட்டு. அப்போ அந்த லொக்கேஷன் சொல்லும்பொழுது 3மே அந்த இடத்துல தெரியப்படுத்துறது தான் இந்த டைமண்டுங்கிற அர்த்தத்தில் கொடுத்துருக்கான். இப்போ அதில் பாருங்களேன், இன்னு ஜென்ரல் இன்னும் அந்த பிக்கர் பெருசாகவும் தெரிவிக்கும், சின்னதாக தெரிவிக்கும். எது இன்னு. அப்போ ஆண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்டு சொல்கிறது, மோர்னாக்கா அதிக ஸ்பெசிஃபிக் சொல்கிறது, ஸ்மாலர்னாக்கா சின்னதுன்னு சொல்கிறது, சின்னதை தெரிவிக்க முடியாது. எது ஆணுடைய வேலை. ஸோ அட்டு பாருங்களேன், வெரி ஸ்பெசிஃபிக்கு, சும்மா சின்னதாக அந்த இடத்துல அது தெரிவிக்கிறது தான் அதனுடைய வேலை. அதில் ஸோ கீழே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அதை ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி ஸ்பெசிஃபிக்கு அட்டு கொடுத்துட்டு வெரி ஸ்மாலஸ்ட் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இது 3மே அதில் தெரிவிக்கிறது. அப்போ ஜென்ரலில் உள்ளது பிக்கராக உள்ளது பூரா இன்னுங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரல்னால் பொதுவாக உள்ளதுக்கும், பிக்கர்னால் பெருசாக உள்ளதுக்கும் இன்னுங்கிற அர்த்தம் யூஸ் பண்ணுவோம். மோர் ஸ்பெசிஃபிக் அதிகம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுக்கு ஆணுங்கிற அர்த்தம் அதில் சொல்லுவோம். ஸ்மாலர் சின்னதாக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஆணுங்கிற அர்த்தம் இதில் யூஸ் பண்ணுவோம். அட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா வெரி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற அர்த்தம் அதில் சொல்கிறது. ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்டு சொல்கிறது, அதுக்கு தான் அதில் சொல்லுவோம். அட்டு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அந்த இடத்துல அதை தெரியப்படுத்துவாங்க. அப்போ ஜென்ரலில் வந்து பொதுவாக என்ன தெரியப்படுத்துது பாருங்களேன், இந்த க்ரீனில் இங்கிலாந்து அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க, லண்டன், அடுத்தது சின்டவுன் அப்படின்னு அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து கண்ட்ரி பெருசாக உள்ளது, லண்டனு அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. லண்டன் சிட்டி ரொம்ப பெருசாக உள்ளது, சின்ன டவுனு நைபர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக உள்ளது. அப்போ அடுத்ததில் இந்த மோர் ஸ்பெசிஃபிக்கில் பாருங்களேன், ஆக்ஸ்போர்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன தெரு. ஆனால் மோர் ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட மாதிரில சொல்லுவோம் அந்த இடத்த பற்றி. ஆக்ஸ்போர்டுனாக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னாக்கா அது ரொம்ப பெருசு கிடையாது, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உள்ளது அந்த இடம். ஸோ அந்த கார்னர் சொல்லும்போது அவென்யூனாக்கா இடம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. கீழே லாஸ்ட் ஆகுங்க 734 ஆக்ஸ்போர்டு ஸ்ட்ரீட்டு அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோர் அப்படின்னு இது எங்கன்னாக்கா அட்டு அப்படிங்கிற அர்த்தம் குறிக்கிறதுக்காண்டி அந்த அட்டுங்கிற அர்த்தம். இது வந்து ஆன் ஆக்ஸ்போர்டு ஸ்ட்ரீட்டு சென்டர் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறது. இன் இங்கிலாந்து கண்ட்ரி, இன் இங்கிலாந்து சிட்டி, இன் சாண்டம் அப்படிங்கிற அர்த்தம் அதில் தெரிவிக்கிறது. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே கொடுத்துருக்காங்க செஞ்சுரிஸு, இந்த 1800 டெட்கேட்ஸு, தி 8 இயர்ஸு 3வது உள்ளது, 4வது மந்த்து, அடுத்தது வீக்ஸு அப்படின்னு அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க, 2 வீக்ஸு. அடுத்தது பாருங்களா மோர் ஸ்பெசிஃபிக் ஆன் 7th அப்படி அர்த்தத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் ஆன், அடுத்தது டேஸு, அடுத்தது வீக்கெண்டு, அடுத்தது லாஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா 7 AM. இதெல்லாம் எதுனாக்கா இந்த ப்ரிப்போசிஷனை குறிப்பிட்டு சொல்லுது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம அதில் ஸ்லைடில் பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்டு. இது வந்து ஒரு வார்த்தை. யூஸ்டு டு பயன்படுத்துகிறோம் எங்கே, லிங்க் நவுன்ஸு. லிங்க்கு அப்படின்னாக்கா தொடர்பை ஏற்படுத்துகிற, எதுக்கு நவுனுக்கு இடையில தொடர்பு ஏற்படுத்த. நவுன் என்ன, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் எல்லாமே நவுன் நம்ம அதில் சொல்லுவோம். ஸோ அடுத்தது ப்ரனவுனாக்கா எதெல்லாம் உனக்கு பேர் சொல்லி தெரியலையோ அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருப்பா, அதுக்கு பேர் அந்த இடத்துல ப்ரனவுனுங்க அர்த்தம் சொல்லுவோம். ராம்ங்க அர்த்தம் அவனுக்கு தெரியாது, அப்போ அவனுங்கிற அர்த்தம் அந்த இடத்துல சொல்லுவோம். அதுபோல் அந்த இடத்துல ப்ரனவுனுங்கிற மீனிங் அடுத்தது. ஃப்ரேசஸ் உரைநடை,
அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். இதுக்கு இடையில வந்து இந்த லிங்க்குங்கிற ப்ரிப்போசிஷன் லிங்க்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆர் அதர் வேர்ட்ஸ் மற்ற வார்த்தைகளுக்கு இடையிலயும் அந்த ப்ரிப்போசிஷன் இருந்துட்டு இருக்கும். வித்தின் எ சென்டென்ஸோட என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் இருந்துட்டு இருக்கும். ப்ரீனாக்க அடிஷனல், பொசிஷனாக்க இடம் நம்ம அதில் சொல்லியிருக்கோம்ல. ப்ரிப்போசிஷன் ஆர் யூஷுவலி இந்த ப்ரிப்போசிஷனுங்கிறது வழக்கமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க ஷார்ட் வேர்ட்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கு பயன்படுத்துவோம். அண்ட் தே ஆர் பிளேஸ்டு பிஃபோர் த நவுன்ஸ். அது எந்த இடத்துல வரும்னாக்க நவுனுக்கு முன்னாடி அந்த இடத்துல வரும். ஸோ லுக் அட் த ஃபாலோயிங் இந்த சென்டென்ஸ். இது எல்லாமே புக் பேக்கில் உள்ளது, நான் எதுவுமே கொடுக்க கிடையாது. இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளது, நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் அதில், அவ்வளோதான். லுக் அட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வைட்டல் இன் மெடிக்கல் ஃபீல்டு. இங்கிலீஷு லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ்னாக்க மொழி சொல்லுவோம். இஸ் வைட்டல்னாக்கா மையம்னு அர்த்தம். சென்ட்ரல் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது, மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இன்னுங்கிற அர்த்தம் இருக்குல்ல. மெடிக்கல் ஃபீல்டு என்ன பண்ணுது, அந்த ஃபீல்டில் அதில் அந்த இடத்துல பயன்படுத்துது. எது இங்கிலீஷ் மொழிங்கிற வார்த்தை அந்த மெடிக்கலையும் அந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான். இன்னுங்கிற வார்த்தை அதில் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டான தமிழ் மீனிங்கில். ஹி கிளைம்டு அப்பு மேலே ஏறினான். எங்கே த அப்ஸ்ட்ரெஸ் இங்கனாக்கா மேலே ஏறினா, அப்புனாக்கா மேலான்னு அர்த்தம். கிளைம்டு அப்பு. அப்போ இந்த வார்த்தை வந்து ரெண்டுக்கு இடையில இந்த இடத்துல வருது. ஹி கிளைம்டு அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. கிளைம்டுனாக்கா ஏறினான். அப்போ நம்ம என்ன கேள்வி வைப்போம், எங்கடா ஏறினா அப்படின்னா மேலே ஏறினான். அப்போ அந்த இடத்தினுடைய பொசிஷன் சொல்கிறோம். எது நவுனுடைய பொசிஷன் அந்த இடத்துல சொல்கிறோம். எல்லாமே நவுனை பொசிஷன் வச்சு தான் அந்த இடத்துல சொல்கிறோம். தி ஸ்டேர்ஸ் டு கெட் இன் டு த டெரஸுங்க. ஸோ டெரஸ்னாக்கா மேலே போகிறது. எங்கே டு கெட் இன்ட்டுங்கிற அதுக்குள், எங்கே டெரஸுக்குள் அப்படின்னு அர்த்தம் அதில் சொல்லுவோம் இல்லையா. இதுதான் அதனுடைய எக்ஸ்பிளேஷன் புக் பேக்கில் உள்ள கொடுத்துருக்காங்க அதில். ஸோ அடுத்து பாருங்களேன். நோட்டட் த வேர்ட்ஸ் இந்த போல்ட் லெட்டர் எபோவ் த சென்டென்ஸ் லிங்க் டூ பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கு இந்த லிங்க் வேர்ட்ஸ் எது ப்ரிப்போசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தோஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு ப்ரிப்போசிஷன். கீழே போல்ட் லெட்டர் கொடுத்துருக்க பூரா எல்லாமே லிங்க் வேர்ட்ஸ். கீழே பாருங்களேன், அடுத்த ஸ்லைடில் வரும். லுக் அட் த சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு அர்த்தம். கீழே அதில் பார்ப்போம். அதில் அடுத்தது அப்போ ப்ரிப்போசிஷனாக்க ப்ரீ பொசிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரிப்போசிஷனில் 2 இருக்குது. ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன், சிம்பிள் ப்ரிப்போசிஷன் இருக்குது. ப்ரிப்போசிஷன் டபுள் லெட்டர் உள்ள பூரா இருக்குது. 2 வார்த்தைகள் வந்து சேர்ந்து வந்துச்சுன்னா ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். ஆன் மேலே அப்படின்னு வார்த்தை அதில் சொல்லுவோம். ஆண்கு வார்த்தை மேலேன்னு கரெக்டாக ஆக்கி சொல்ல முடியாது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஆண்கு வார்த்தை அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஃப் டேக் ஆஃப், ஃப்ளைட்டு டேக் ஆஃப் கிளம்புது அப்படின்னு வார்த்தை. ஆஃப்ங்கிறது ஒரு காமனான வார்த்தை, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பு அப்படின்னாக்கா மேலே, இன்னுனாக்கா உள்ளர, அவுட்னா வெளியில், எபோனா மேலே, பிலோனா கீழே, ஓவர்னா அதையும் தாண்டி. நீ ஹெலிகாப்டர் ஓவர் த லேக் அப்படின்னு அர்த்தம். ஹெலிகாப்டர் ஃப்ளை ஓவர் த லேக்குனாக்கா அது மேலே அந்த இடத்துல போகிறது அர்த்தம். ஸோ இந்த டீச்சர் இஸ் டேக்கிங் த லெசன் ஓவர் த டேபிளுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். ஸோ அண்டர்னா கீழே, டூனாக்கா ப்ரிப்போசிஷன் வந்து இக்குன்னு அர்த்தம். அப்புறம் அதிலிருந்து வித் அதனோட, வித்தவுட் இல்லாமல், பிஃபோர் முன்னாடி, ஆஃப்டர் பிறகு, அட்டு நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம். இன்னும் ஆனு அட்டு மூணுமே அந்த ஒரு பிளேஸ் தெரிவிக்கு தான் அட்டுனுடைய வார்த்தை. டூரிங் நடந்து கொண்டு இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அது என்ன சார் வெறுபா சார்ல கிடையாது, ப்ரிப்போசிஷன் டூரிங் அப்படின்னு அர்த்தம். அக்கார்டிங் டு அதன் கூற்றுப்படி அப்படிங்கிறதான் இந்த இது வந்து ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஹெட் ஆஃப் தலைமையாக, ஏ பார்ட் ஆஃப் ஒரு பகுதி, ஃப்ரம் மீண்டும் கொடுத்ததுலேயே மீண்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் இங்கே ஒன்று வந்துருக்கு, மீண்டும் இதில் ஃப்ரம் வந்துருக்கு. ஸோ ஃப்ரம் அதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஆஸ் ஃபார் அஸ் அந்த அளவுக்கு அப்படின்னு வார்த்தை அதில் சொல்லுது. இன்ஸ்பைட் ஆஃப் இருந்த போதிலும், ஓனிங் டு சொந்தமாக, இன் அடிஷ்னல் மாற்று, இன்கேஸ் ஆஃப் அதன் மாதிரி ஒருவேளை அப்படின்னு வார்த்தை தெரிவிக்க தமிழ் மொழி. இன்கேஸ் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனக்கு முன்னாடி, பட் ஃபார் ஆனால் அதற்காக அப்படின்னு அர்த்தம். ஆனாலுக்காக, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அதன் வழக்குப்படி அப்படின்னு அர்த்தம் சொல்றது. அதன் வழக்குப்படி, ஆன் பிஹாஃப் ஆஃப் நீங்கள் சொல்றதன்படி, கூட்டின்படி, வித் ரெஃபரன்ஸ் டு உங்களுடைய அறிமுகத்தின்படி அப்படின்னு அர்த்தம் தெரிவிக்க தான் இதனுடைய வேலை இருக்கும். இது நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்து நான் புக் பேக்கில் உள்ளது ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நான் சும்மா ஒரு கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். பாக்கி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நேரடியாக பண்ணால் தான் நல்லா இருக்குங்கிறதாண்டி, ப்ரிப்போசிஷன் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதாண்டி அதில் வரைக்கும் நடத்திருக்காங்க. ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் இந்த ஃபாலோவிங் சென்டென்ஸ் வித் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனுங்க. அப்போ அதில் பார்த்துக்கோங்க, ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனு, சிம்பிள் ப்ரிப்போசிஷன் ரெண்டுமே அதில் வரும். இன் கேஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி, ஒருவேளை கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்க, யூ ஷுட் ரெஃபர் டு எ டிக்ஷனரி. ரெஃபர்
அப்படின்னு அர்த்தம். ரெஃபர் டு எதை? டிக்ஷனரியை, தமிழ் அர்த்தம் தரக்கூடிய அந்த வார்த்தையை அது கண்டுபிடிக்கணுக்கு டிக்ஷனரிக்கு பண்ணுங்க. தென் ரெஸ்பாண்ட் டு த கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போ ஆஃப் எதனால் வருது, டூ எதனால் வருது, இந்த டூ எதுக்கு வருதுங்க? டூ இதுக்கு, டிக்ஷனரிக்கு, ரெஸ்பாண்ட் கொஸ்டினுக்கு அப்படி வருது. The clothes that he has put on are very impressive. அந்த clothனது ட்ரெஸ்ஸு. that he has put on, எங்கே வச்சான்? புட்டானாக்கா உள்ள போட்டு அமுக்கிறது. ஆர் வெரி இம்ப்ரெசிவ், உள்ளக்குள்ள வச்சு நல்லா அமுக்கிறது. he is going to the home town, எங்கே போகிறான்? எதுக்கு போகிறான்? ஹோம் டவுனுக்கு போகிறான் இல்லையா? ஆண்கிற அர்த்தம், ஒரு சேல் ஃபியூச்சர் நடக்க போகுது இடத்துல ஆண்கிற அர்த்தம். இதுக்கு போகிறோம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கோயிங் டு த ஹோம் டவுனுக்கு போகிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. ஹோம் டவுனுக்கு போகிறான் அதுதான் அந்த இடத்துல இருக்குனாக்கா அந்த ப்ரெஸ் பண்ணி சொல்ல எந்த இடத்துக்கு அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறேன். டு பே த ஹோமேஜ் த வில்லேஜ் ஹெட், ஹோமேஜ்னா மரியாதை செலுத்துறது, இறந்தவங்களுக்கு செலுத்துறது அப்படின்னு சொல்ல இல்லையா? அதுமாரி எங்கே போகிறான்? வில்லேஜுக்கு அப்படிங்கிற அர்த்தம் தெரிவிக்குதான். அந்த இடத்துல ஒரு இக்கு போட்டு சொல்கிறதான் எந்த இடத்துக்கு அப்படிங்கிற அர்த்தம் சொல்லுது. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அருகில் உள்ள ஒரு மருத்துவமனை. டு திஸ் பிளேஸ், இந்த பிளேஸுக்கு, அருகில் உள்ள பிளேஸ் அந்த பிளேஸுக்கு. இஸ் அட் த டிஸ்டன்ஸ், ஒரு பிளேஸை குறிப்பிட்டு சொல்லும்போது அட்டுங்கிற வார்த்தை வரும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 கிலோமீட்டர், அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப், இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிளேஸ் போகிறதுக்கு, அந்த பிளேஸ் போகிறதுக்கு அட் டிஸ் ஆஃப் 20 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படிங்கிறதான் அந்த அட்டு. யூ கேன் ரீச், சேர்ந்துடலாம் எப்படி? ஈட்டு, அது ரீச். எய்தர்னாக்க ரெண்டுமே அர்த்தம். பை த கார், கார் மூலியமாக போகலாம், பை மூலியமாக போகலாம். ஆர் அல்லது இன் பைசைக்கிள். ஏன் சார் இங்கே ரெண்டுமே பையில் போடாதா அப்படின்னாக்க, பைசைக்கிள் மூலம் போகலாம், பைசைக்கிள்லேயும் போகலாம், கார் மூலியமாகவும் போகலாம். வார்த்தை நல்லா கவனிக்கணும். கார் மூலியம் போகலாம், பைசைக்கிள்லேயும் போகலாம். நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா? நல்ல ஒரு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நல்லா கவனிங்க கிராமரை. நான் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.